ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு நண்பா ஸ்பெஷல். அந்த எப்படி இருக்கீங்க? நான் கேட்குறேன். ஸோ இது நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் பார்த்து வந்துருப்பீங்க. ஸோ ஸோ என்னடா வெக்கமா கோஸ்ட் வெப் சீரிஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேர் கமெண்ட் கேட்டு இருந்தீங்க. ஸோ பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் போகிறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க போகலாம். கைஸ் வந்து பேச போகிறோம் உள்ள ரூமுக்குள்ளலாம். வீடியோ ஆன் இருக்கு. கதை வேணா இதே சாத்திக்கலாம். இங்கே தந்துக்கலாம் வந்து கதைக்குள்ள வந்துட்டோம். எல்லாம் பேசிருக்காங்க. பைத்தியக்காரனாட்டம் நிற்கிறான். படையில் போடுறாங்க. இது அந்த மாதிரி படம் இல்லை சார். எல்லாருமே எடுத்து வைக்கிறேன். யாரா கதை சொல்கிறா வந்து பார்த்தீங்கன்னா இப்படின்னு வந்துடலாம். இல்லை அப்படின்னு சொல்லாமே பல ஊர் சுற்றி வந்திருக்கு. பல ஊர்னா நான் சென்னை போயிருக்கேன், கோயம்புத்தூர் போயிருக்கேன், வேற என்ன போயிருக்கேன். அதான் அந்த நடந்த ஏதாச்சும் கோஸ்ட் வீடியோ சொல்றா. யாரா கதை சொல்றா? நீதான்டா சொல்றா. ஏய் எனக்கு கதை தெரியாதுடா. சொல்றா தெரியும்டா. கதை சொல்ற. டேய் நீ சொல்றா. நீ சொல்றா. சொன்ன மாதிரியே சொல்றா. நீ சொல்றா. என்ன சொன்ன மாதிரி சரி இந்த மாயா பார்ட் 1 எடுக்க போனோம்ல, இங்க ஏதாச்சும் உனக்கு மர்மம்னு இல்ல, ஏதாச்சும் உனக்கு பயமா இருக்கும்ல, இந்த டைம் என்ன நடந்திருக்கும் உனக்கு யோசிச்சிருக்க? எடுத்ததே ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். சரி ஃபர்ஸ்ட் போனோம்ல, வீடியோ எடுக்கலான்னு போயிட்டு ஓடி வந்துட்டோம்ல. திரும்பி வீடியோ எடுக்கலான்னு போனோம். ஆனா திரும்பி வந்துட்டோம். அப்படியே வந்துட்டோம். சைக்கிள்ல போனோம். ஃபர்ஸ்ட் டைம் எதுக்கு போனீங்க? அன்னைக்கெல்லாம் போனோம். இருக்கியா செத்துட்டியான்னு பார்த்துட்டுலாம் போனோம். சரி சார் உள்ளே போகும்போது எங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பயம். அதுவே எத்தனை மணிக்கு போனோம்? 11 12 போனோம். பார்க்குறோம் 11 மணிக்கு போனோம். ஆனால் வந்து செம்ம பயமாக இருந்துச்சு. ஒரு த்ரில்லிங்காக இருந்துச்சு. என்னன்னா நாங்கள் போகும்போது அந்த பக்கத்தில் வந்து கிரசரு அது பேர் இருந்தால கேன்சரு அங்கே வந்து இந்த கொசு வந்து சாவதுன்னு ஒரு லைட் வச்சுருப்பாங்க. அது வந்து பட்டு 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 பட்டுன்னு அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. கேட்கவே இல்லை. ஷப் நடிப்பேன். நாங்கள் வந்து போயிட்டு இருந்தோம். போயிட்டு இருந்தோம். ஸோ ஆனால் வந்து பட்டு பட்டு சவுண்டு கேட்டுச்சு. என்னடான்னு பார்க்கும்போது கொசை அடிக்கிற மிஷின். அதை பார்த்து 2 பேர் பயந்துகிட்டே வந்துருக்கோம். அதே எங்களுக்கு தெரியல. ஸோ அப்படி கேட்டு இருக்கும்போது எனக்கு பயமாயிருச்சு. ஸோ இதோட போயிடலாம், வேணாம் இதோட முடிச்சு போயிடலாம் நான் நினச்சோம். ஆனால் வந்து வேணாண்டா, எடுக்கலாம்டா, வாடா, இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு போனோம். மாயா 1 அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம். அது வந்து டிபி பற்றி போட்டோம். அது பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அப்படியே போகும்போதும் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் எந்த சிக்கன் வந்துட போகிறோம் போச்சவே அப்படின்னு இருந்துச்சு. பார்த்துட்டு அந்த லைட் வச்சு போயிட்டு இருந்தபோது முட்டி நின்றதெல்லாம் நாங்கள் வச்சுட்டு ஏதோ பேய் ஏதோ படிச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுட்டு போகிறோம். எலும்புக்கும் கிடக்குறாரா பாடுறா அப்படின்னா. ஆனால் அதெல்லாம் அடிக்கடி தூக்கிடுச்சு. அந்த வீடியோ வீட்டில் டிஸ்கஸ் பண்ணுறீங்க, மட்டன் செக் பண்ணி பாருங்கள். நாய் கழிச்சு வர டிஸ்டர்பன்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜகன் வந்து ஃபஸ்ட்டு எப்படி வீடியோக்குள்ளே வந்தார், இவரோட ஸ்டோரி வந்து பார்க்க போகிறோம். சொல்கிறேன் கொஞ்சம் சத்தமாக பேசி என் தொண்டையில் கிச்சு. நான் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல வந்தாட்டி என்னால ஒழுங்கா
சிரிப்பா தான் வந்துச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமா இந்த ராமு கொஞ்சம் வித்தியாசமா நடந்துருக்க பார்த்து நானும் கொஞ்சம் கத்திக்கிட்டேன். நீங்க செய்யறத பார்த்தா அப்படியே நான் கத்துக்கிட்டேன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி பெரிய வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு கொஞ்ச நாள் நிறைய தடவை ஃபுல் வீடியோ பண்ணலாயா, அதுவும் ஃபுல் வீடியோன்னு கூட சொல்ல, ஃபுல் வீடியோ அப்படின்னா ஃபுல் வீடியோ வாங்குறீங்க. சரி அவ்வளோதான். அடுத்தது வந்து இவரு வந்து எப்படி வீடியோக்குள்ள கரடி ஒரு பேரு ஆனாரு என்ன இப்போ வந்து சொல்லுவோம். சொல்லு எப்படி வீடியோக்குள்ள வந்தேன், எந்த வீடியோ தான் வந்தேன் என்ன சொல்லு. வாய் கூட பேசினா எல்லாம் கேட்காச்சு வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்துட்டு கார்ப்பரேட் வீடியோ வந்து சொல்லுவாங்க. இவன் வந்து கெஞ்ச நாள்ல கைஸ் தான் வீடியோக்கு வரையான அப்படி தலையாடலாம். சரி வா செய்வான். இந்த கோகனட் வீடியோல வந்திருப்பான். ஃபர்ஸ்ட் அந்த வீக்கெண்ட் தான் வீடியோ பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபுல் வீடியோ வந்து அன்னைக்கே எடுத்தோம் கோகனட் வீடியோ. அது வந்து பார்க்குங்க, போய் பாருங்க. அடுத்தது வந்து நான் எப்படின்னா ஃபஸ்ட்டு யூடியூப் ஆரம்பிக்கலான்னு சொன்னது நான் தான். அதுக்கு தான் வந்து வந்தது. இன்னும் 2 பேர் ஆள் இல்லை, இல்லைன்னா நல்லா இருக்கும். ஒருத்தன் வந்து இந்த பிபின்னு ஒருத்தர் சுற்றிக்கிட்டு இருந்தான். அது வந்து இன்னைக்கு ஊருக்கு போகிறான். அவன் கூப்பிட்டா நான் தூங்குறேன்டா, நான் ட்ரெஸ் வைக்கணும்டா, தக்கடி அது வந்து நம்ம வீட்டை விட்டு எல்லாம் பார்த்தா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தான். குதிரை ரேஸ் பண்ணிட்டான். ஆமாம், நாங்கள் கூட குதிரை வளர்த்துருவோம். அதுக்கப்புறம் கொடுத்துருவோம். அதை வச்சு ஒரு பயங்கரமான ஒரு மர்மம் நடந்தது. அதை பத்தி இப்ப பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் என்னாச்சுன்னா ஊருக்குள்ள ரத்த கட்டரிப்பு வந்து ஊருக்குள்ள ரத்த காட்டேரின்னு ஒன்று அமைஞ்சிட்டு வந்துச்சு. ஒருத்தர் வந்து பார்த்துட்டாரு. அந்த பார்த்தர் வந்து எப்படி அவங்க எப்படி என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லுவார். அந்த வீடியோ அவங்க அவர் கறி எடுத்துட்டு வந்து பாராட்டுக்கு அவர் வீட்டுக்கு வந்து கதை தட்டுற மாதிரி ஒரு சம்பவம் நடந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்தது எங்கள் ஊரில் ஒருத்தர் பார்த்துருந்தாரு. இவனுக்கு தெரியும். இந்த ரோட்டில் கூட கண்டுபிடி கோட்டுக்கு ஏதோ முடிஞ்ச ஏதோ ஒரு அந்த மாடு அத்து வந்து எங்கள் வீட்டு சைடு எலிபேசி அவங்க இறக்குனதால அந்த எருமை மாடு வந்து நம்பின மாதிரி ஒருத்தங்க வந்து பார்த்துட்டாங்க. அது வந்து சாமி பார்க்கும்போது நான் ரத்த கடை வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சான். அப்படி சொல்லும் போது நாங்கள் எங்கள் வீடு புது வீடு கட்டியிருந்தோம். நான் வேற வீடு பிடிச்சிருக்கேன். அங்கே எங்கள் வீடு பக்கத்தில் தான் அந்த பேய் இருந்தது இடம் இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் வந்து சாமி பார்த்தப்ப எனக்கு 7 கர்ப்பிணி பெண் காவு விட்டா தான் நான் ஊர் விட்டு போயேன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தும்பத்து வளாரி கோயில் சாமி, கருப்பு கோயில் சாமி, துரத்திட்டு சாமி எப்படியும் ரத்த கடையிலையா. ஆமாம் கைஸ், அது ரொம்ப ஒரு மாதமாக பக்கமாக இருந்துச்சு. சொல்லிட்டே இருந்தாங்க 6 மணிக்கு நடந்துட்டு வெளில போகக்கூடாது அப்படின்னு. பக்கத்து ஊரில் கூட பேச ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாதிரி சொல்லிட்டு வந்து என்னை விடலை. விட்டு வெளியே வர மாட்டான் சும்மா நல்ல காலத்துலயே. அதான் நம்மளை விட்டு இப்படி சொன்னா நம்ம பயமா வீடியோ எடுக்கதான் நினைச்சுப்பேன். கொஞ்சம் வந்து இங்கே வரைய மாட்டான். வீட்லேயே தான் அந்த பொங்கல் கூட அதனால வீடியோலாம் எடுக்கலான்ட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் ஒன்றும் எடுக்க முடியல. ஒரு வாரமா வீடியோ கூட வந்துருக்காது. எல்லாம் எடுத்து ஆமாம் அப்போதான் எல்லாமே எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு வாரத்துக்கு வந்து வீடியோ வந்துடும். மறக்காம வந்து ஷார்ட் ஸ்டோரி டெய்லியுமே வந்துட்டு இருக்கோம். எல்லாரும் பாருங்க. அந்த மர்மங்கள் நடந்ததுன்னா ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள பூந்து அவங்களுக்குலாம் சண்டை முட்டி அப்படியே அவங்களே சாவடிச்சிடுற மாதிரி தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி அது மாதிரி நடந்த மர்மங்கள் இன்சிடென்ட்ஸ் எல்லாமே நடக்கும். உங்களுக்கே என்னன்னா நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறப்பெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு சவுண்டு கேட்கும். இது வெயிலாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்களே டிசைன் பண்ணிட்டு வரணும் ரீசெண்டாக. ஆனால் எனக்கு ஒரு சில இதெல்லாம் நடந்திருக்கு. அங்கே வந்து நின்றுருக்கோம். அங்கேருந்து வெள்ளையாக ஒன்று வரும். லைட் அடிச்சு பார்த்தா தெரியாது. இதெல்லாம் மறக்க முடியாத சம்பவம். நாங்களே நேர்லேயே பார்த்துருவோம். கண்டிப்பாக வெளியில் போயிட்டு அந்த கூட்டமாக இருந்துச்சுன்ட்டு வந்துட்டோம். வந்துட்டு ஒரு வண்டி நிப்பாட்டிட்டு அங்கே நின்றுட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு உருவம் வெள்ளை கலரில் அப்படியே கவர் மட்டும் இருந்துச்சு மேலே.
அப்படியே வண்டி ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறோம், அப்படியே அந்த நாய் மட்டும் நடந்து போய்கிட்டு இருக்குது. இதுமே ஆனால் வெள்ளை கலர் உருவம் பெருசாக வந்துச்சு. நாங்கள் பார்த்தோம், நல்லாவே பார்த்தோம். இது வந்து ஃபேக் இல்லை கைஸ், ஒரிஜினல். guys, அந்த கோயில் அந்த பேய் வந்து ஏதோ கோயில்ல அன்றிருக்குன்னு சொன்ன மாதிரி சாம்பத்துன்னு சொல்லியிருந்தாங்க. அது பன்னிக்காவும் கொடுக்க சொன்னாங்க. பன்னிக்காவும் 4 மூலிகையும் கொடுக்க சொன்னுச்சு guys. ஊரு எல்லாம் கொடுக்க சொன்னாங்க. சொல்லிட்டே இருந்துச்சு. ரொம்ப பயமா இருந்துச்சு. 6 மணிக்கு மேல யாரும் விட்டு வரோம் இருந்துச்சு. அந்த இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கீங்க? அது கமெண்ட்ல சொல்லிவிடுங்க guys. இவனால விட்டு வெளியில இருப்பான், இவனால விட்டு வெளியே வர மாட்டான். இவன் எப்பயுமே வீட்டில் தான் வெளியிலே தான் இருப்பான். ஆமா, இவர் இவர்தான் ஊர்க்கா பகல் ஊர்க்கா. ஸோ ஓகேங்க. ஸோ இதோட அனுபவம் வேற ஒன்றுமே கிடையாது. சும்மா நாங்கள் வீடியோ யூடியூப்ல ஃபர்ஸ்ட் வீடியோ போட வேண்டாம்னு ஆரம்பிச்சது வந்து பாத்தீங்கன்னா இவங்க அப்பா தான் ஃபர்ஸ்ட். பசங்களா அது எப்படி சொல்றாருன்னா, பசங்களா சும்மா இருக்குது யூடியூப்ல வீடியோ வாட்ச் போடுறாங்க பாரு, அந்த மாட்டம் போட்டா அவங்க லைஃபோட வாழ்க்கையே சேஞ்ச் ஆயிருந்தா அப்படியே இங்கிலீஷ்லயே பேசுறாரு. எங்களோட பேர்லாம் தெரியுமா? இவர் பேர் ராமர், எங்க பேர் ஜெகன், இவர் பேர் நிதிஷ், இவர் பேர் நரேந்திர. இந்த பேர் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல ரெட் கலர் அனுப்பிச்சுடுங்க. கிரிக்கெட்டி கற்றுக்கலாம். ஓகேங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணிக்கிறோம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லி விளாக் வந்து அப்படியே செக் பண்ணுறேங்க. ஸோ எல்லாத்துக்கும் பாய்.